Morning friends, now we are going to discuss previous year questions in operations research. நான் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் இருக்கிற எல்லா டாப்பிக்லும் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அதில் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எந்த இப்படி கேட்டிருக்காங்க ஒரு ஐடியா உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், the LPP maximize z equal to 4x plus 3y subject to the constraints 2x plus 3y less than or equal to 150, 4x plus 6y greater than or equal to 315, xy greater than or equal to கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம சிம்ப்ளெக்ஸ்னு சால்வ் பண்ணலாம், பட் சிம்ப்ளெக்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால் பண்ணால் இந்த 2 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காது, நம்ம இந்த கிராஃபிக்கில் போட்டோம்னா ஒரே செகண்ட் ஆன்சர் சொல்லலாம். எது நம்மளுக்கு ஈஸின்னு. இப்போ xy 2 வேரியபிள் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். x y இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக உங்களுக்கு 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு பண்ணிக்கோங்க 150 0. இப்போ x ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு புட் x ஈக்குவல் டு 0, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிற வேல்யூ 0, 50. தென் y ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 2 divided by 75, 0. So you are going to plot the 0, 50. 0 x value is what? 0, 50. Then 75, 0. Here you can put the 10 or 20s. First is the equation 1. Second equation solve பண்ணிக்கோங்க, அப்புறம் பாப்புலேட் பண்ணிக்கலாம். 4x plus 6y equal to 350. Put x equal to 0. x equal to 0 போட்டிங்கன்னா y equal to வரணும் 8 by 6 36. So it will come 58.7. Then if you are going to put y equal to 0, the x value become 32. 32 ஒரு உங்களுக்கு என்ன இருக்குன்னா 32 ஒரு 30 இருக்குது, 2 34 32 350 divided by 4 4 32 ஒரு 94 87.5. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வந்து அப்போ நம்மளுக்கு பேர் என்ன வருதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0, 58.7 ஒய் வேல்யூ போடும்போது 87.5, 0. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த லைனை பிளாட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 0, 50. 0, 50னா இந்த பாயிண்ட் 0, 50. நம்ம இல்லைனா ஸ்கேலை வந்து என்ன பண்ணால் we can go for that 20, 40, 60 multiples of, because if you are seeing that the x-axis come maximum value for the first one is called x-axis will come for maximum value is what 87.5. அப்போ நீங்கள் இங்கே 20 போடுவாங்க 20, 40 and what 60, 80, 100. Similarly you can go for the y values also, maximum will come என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57. இதே போட்டுக்கலாம், நீங்கள் 60 வேல்யூமே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0, 50, 0, 50, 40 மேலே 50. தென் செகண்ட் வில் கம் 75, 0. ஸோ 70 இந்த லைன் போடுறீங்க. இந்த லைன் தான் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 150. செகண்ட் என்ன கிடைக்குதுன்னா 0, 58.7. அப்போ 0, 58.7 இங்கே தான் 0, 58.7. செகண்ட் ஈக்குவேஷன் 87.5, 0. ஸோ 87.5, 0. இது ரெண்டு லைன் பண்ணுறீங்க. இப்போது இது என்ன ஈக்குவேஷன்னா 4x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 350. இந்த ரெண்டு லைனுமே எங்கேயுமே இன்டர்செக்டே ஆகலை. நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், நம்ம பவுண்டட் ரீஜன் வேணும், கான்வெக்ஸ் ரீஜன் வேணும், அப்போ தான் நம்ம எல்பிபிக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெண்டு லைனுமே என்ன நோவேர் இன்டர்செக்ட் எனிவேர். அப்போ நம்மளால் இந்த ப்ராப்ளத்துக்கு என்னன்னா ஆஸ் நோ சொல்யூஷன் ஃபார் யூனிக் சொல்யூஷன் கிடையாது. அன்பவுண்ட் பவுண்டட்னா அதாவது ஏதாவது ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் பவுண்டட்னா அன்பவுண்டட் 3 சொல்யூஷன்ஸ் இல்லை. அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கான பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன், பிகாஸ் திஸ் 2 lines nowhere intersect anywhere. That's the reason you can say the solution of the given problem is no solution. Second problem இருக்குன்னா 4 jobs are given and also they are given 5 missions. So they are asking here which job you have to do first. நம்ம எதை முதல்ல பண்ணோம் எதை பின்னாடி பண்ணோம். நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுனா 5 மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் வந்து 4 ஜாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதை ஃபஸ்ட்டு பண்ணோம் எதை செகண்ட் பண்ணோம், இதுதான் நம்ம வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் கொஞ்சம் மிஷின்ஸ் என்னது ABCD அதை ரீரைட் பண்ணிடுவீங்க. இப்போது A you are going to rewrite in this in this form A, B, C, D, E. அப்போது A, B, C, D the value become what? A would value 7, 5, 2, 3, 9. Then 6, 6, 4, 5, 10. Then 5, 4, 5,
5 4 5 4 5 6 8. Then here 8 6 3 3 2 6. இப்போ என்ன பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரலாம் அதை ஆட் பண்ணி ஒரு பேர் கொடுக்குறீங்க ஜீனு, அதை செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரலாம் ஆட் பண்ணி ஹெச்னு கொடுக்குறீங்க. நம்ம 4 மிஷின்ஸ் என்ன பண்ணுறோன்னா 5 இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 மிஷின்ஸ் என்ன பண்ணுறோன்னா 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரலாம், அதாவது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி. இப்போ எத்தனை இருக்குன்னா 5, 5னா என்ன 4 ஒன்றுக்கு முன்னாடி 4, அதை ஆட் பண்ண ஜீன் கொடுக்குறோம். அப்புறம் செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரலாம் ஆட் பண்ண ஹெச்னு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் ஆட் பண்ணும்போதுன்னா 7 5 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 17 அப்போ 7 வருது. அடுத்துனா செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரணும், லாஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 10 19 வருது. தென் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 ஆட் பண்ணுறீங்க, அப்போ 20 என்ன வருதுன்னா 21. அப்புறம் செகண்ட்லேருந்து லாஸ்ட் ஒன் ஆட் பண்ணுறீங்க, அப்போ என்ன வருதுன்னா 25. தென் அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரும், தென் வில் கம் வாட் 20. தென் இயர் 23. அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரணும், என்ன வருதுன்னா 16. தென் செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரும், அப்போ என்ன வருதுன்னா உங்களுக்குன்னா வெல்கம் இயர் 6 12 14. இப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த 5 மிஷின்ஸை நம்ம என்ன பண்ணோன்னா 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை இருக்கு நம்ம மிஷின்ஸ்னால் 5 மிஷின்ஸ் இருக்குது, 4 ஜாப்ஸ் இருக்குது. எந்த ஜாபு எந்த மிஷினில் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம 4 ஜாப்ஸ் இருக்கிறத என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 4 பாக்ஸஸ் போட்டுவாங்க. 4 பாக்ஸஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இது வந்து ஜி, இது வந்து ஹெச். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ப்ராசஸிங் டைம் எதுனா 14 தான். 14 கம்ஸ் இதனா ஜாப்ஸு 1 2 3 4. இப்போது இந்த 14 வந்து விச் இஸ் கம்மிங் கரஸ்பாண்டிங் டு த வாட் தட் சைட் தட் ஹெச். அப்போ என்ன பண்ணோன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணி எங்கே கொடுக்குறோம், ஹெச் கொடுக்குறோம், அந்த பக்கம் இருக்கிற ஹெச். ஸோ நம்ம 2 மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறோம், ஜி அண்ட் ஹெச். 4 மிஷின்ஸ் நம்ம என்ன பண்ணோம், 5 மிஷின்ஸ் என்ன பண்ணோம், 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணி இப்போ இந்த 2 மிஷின்ஸுக்கு பேர் தான் ஜி அண்ட் ஹெச்னு கொடுத்துருக்கோம். அந்த அந்த ப்ராசஸிங் டைமை பேஸ் பண்ணி எந்த ஜாபை எந்த மிஷினுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறதுன்னு நம்ம அலாட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ண, அந்த ப்ராசஸிங் டைமை பேஸ் பண்ணி தான். ப்ராசஸிங் டைமில் எது இந்த பக்கம் வருது 4, 14 கம்ஸ் வாட் இல்லை 14 கம்ஸ் கரஸ்பாண்டிங் டு த வாட் 4. அதனால் ஹெச்சுக்கு அந்த சைடில் ஹெச்சுக்கு முதல்ல 4 அலோகேட் பண்ணுறோம். அப்புறம் இருக்கிற செகண்ட் மினிமம் என்னென்னா 17 இங்கே வருதுன்னா ஜாப் 1க்கு வருது. அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இது எதுக்கு அலோகேட் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா ஜி, இது வந்து என்னாச்சு ஹெச். அப்போ இந்த 14 எங்கே கரஸ்பாண்டிங்காக வருது, ஹெச்சுக்கு வருது, ஹெச் அலோகேட் பண்ணோம். இப்போ 17 எங்கே கரஸ்பாண்டிங்காக வருது, ஜிக்கு வருது, அப்போ ஜி அலோகேட் பண்ணிட்டோம். அடுத்த ரிமைனிங் இருக்க டைமிங்கில் பார்த்தீங்கன்னா எது நம்மளுக்கு கம்மி 20 கரஸ்பாண்டிங் டு வாட் ஜி. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இது வந்து என்ன வரும்னா 1. அப்போது 20 கரஸ்பாண்டிங் டு ஜாப் ஆஃப் 3 எது கலெக்ட் பண்ணுறோம், ஜி கலெக்ட் பண்ணுறோம். அடுத்து என்னென்னா ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா 21 தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. 21 ஜாப் ஆஃப் வாட் 2, அதை என்ன பண்ணுறோம் அலோகேட் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு எந்த ஆர்டர் கரெக்ட்னா 1 3 2 4, இதுதான் ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அப்போ நம்ம எத்தனை மிஷின் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து நம்ம 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ஜீன் கொடுக்குறோம். செகண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணி அதுக்கு ஹெச்னு கொடுக்குறோம். அந்த 5 மிஷின்ஸை 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணி பேஸ் அந்த ப்ராசஸிங் டைமை நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணி ஜிஹெச் அந்த 2 மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணி இந்த டைமிங்கை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணுறோம். அப்போ அதை பார்க்கும்போது என்ன ஆப்டிமல் சீக்வன்ஸ்னால் 1 3 2 4 பிகம் ஆப்டிமல் சீக்வன்ஸ் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின், we solve the LPP கொடுத்துருவாங்க. மினிமம் ஆஃப் z equal to x1 plus x2 subject to the constraints கொடுத்துட்டாங்க. யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட் இவங்களே சொல்லிட்டாங்க. கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணும்போது 2 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்ம முன்னாடி சொல்லிருக்கேன் என்னுடைய முதல் வீடியோவில், இந்த மாதிரி 2 வேரியபிள்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் கிராஃபிக்கல் தான். ஏன்னா இமீடியட்டாக சொல்யூஷன் கிடச்சா ரொம்ப ஈஸி. நம்ம 2 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிறதால கண்டிப்பாக கிராஃபிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ x1 plus x2 என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் 1 சொல்கிறாங்க. அப்போ x1 plus x2 ஈக்குவல் 1 பிடிச்சோங்க. x1 ஈக்குவல் 0 போட்டால் என்ன வர வேல்யூ உங்களுக்கு, x1 0 போட்டிங்கன்னா 0,1. அப்போது x2 ஈக்குவல் 0 போட்டிங்கன்னா you are getting what 1,0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனாக இருக்குது உங்களுக்கு -3x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ போட்டு x1 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா x2 என்ன வரும் 3 வரும். அப்போது 0,3. அப்போது x2 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன வரும்னா you are getting x2 0 போட்டால் அப்போ -1, என்ன வரும் 0. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணால் இந்த லைன் வரும், இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணால் இந்த லைன் வரும். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா xy கொடுத்துருக்காங்க. அப்போ இது x1 வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா x2 வச்சுக்கோங்க. x1 அதிகமான வேல்யூனா 1 தான், 1 2 3 இதே போதும்.
நெகட்டிவில் வந்துருக்குன்னா மைனஸ்னு வந்துருக்கு. ஒயில் மேக்ஸிமம்னா 1 2 3 1 2 3 ஃபஸ்ட்டுனா 0, 1 0, 1 இந்த 1, 0 ஃபஸ்ட் இந்த லைனில் ஜாயின் பண்ணால் கிடைக்கும். இந்த லைன் ஈக்குவேஷன் உங்களுக்கு x1 + x2 ≤ 1. அடுத்த லைன் என்ன இருக்குது 0, 3 0, 3 இந்த லைன். அப்புறம் -1, 0 இந்த லைன். இப்போ பாருங்கள் இது என்னாச்சுன்னா இந்த லைன் இப்படி போகுது. இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். இது வந்து இங்கே இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் ஆகணும். இந்த குவாட்ரண்ட்டில் எங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்காங்க இல்லை. நம்ம ஏன் தெரியுமா இங்கே x1 x2 எப்போவுமே நம்ம எடுக்கிற அந்த 2 வேரியபிள் என்ன இருக்கணும், பாசிட்டிவ் வேரியபிளாக இருக்கணும். நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ணுற அந்த பார்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் மட்டும்தான் இருக்கணும். செகண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இந்த லைன் ரெண்டுமே எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, இன்ஃபீஸபிள் சொல்யூஷன், அப்படி இல்லைன்னா நோ சொல்யூஷன் சொல்லலாம். ரைட்டு. விச் மெத்தட் நல்லா புரிஞ்சுவாங்க. கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. விச் மெத்தட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ஃபைண்டிங் அண்ட் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இன் IBFS டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் IBFS கண்டுபிடிக்கிறது இந்த 4 மெத்தடில் எது வந்து கிடையாது. இங்கே பாருங்கள் லீஸ்ட் காஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், நார்த் வெஸ்ட் இருக்கும், ஓகல்ஸ் இருக்கும், ஹங்கேரியன் தான் இருக்காது. ஹங்கேரியன் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா அது வந்து அசைன்மெண்ட்டில், அதனால் இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சம்மந்தமில்லாத ஒரு மெத்தட், அதனால் ஹங்கேரியன் மெத்தட் தான் ரைட் ஆன்சர். அப்புறம் in a linear programming problem, the basic solution that also optimize the objective function. நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை சால்வ் பண்ணி இந்த x1 வேல்யூ x2 வேல்யூலாம் கண்டுபிடிப்பீங்க. அந்த x1 x2 values is called what, basic variable values. அந்த வேரியபிள்ஸ் வந்து அவங்க கொடுத்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூவை மேக்ஸிமைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே பாருங்கள் ஆப்டிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா அப்போ அதுக்கு பேர் என்னென்னா ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த பேசிக் வேரியபிள் எதை ஆப்டிமைஸ் பண்ணுது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆப்டிமைஸ் பண்ணுறதால என்னன்னா ஆப்டிமல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ரைட். த அப்ஜெக்டிவ் ஆஃப் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் டு வாட். நீங்கள் என்னுடைய முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்தா புரியும். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்னென்னா இதனுடைய அப்ஜெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் என்னது, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பென்ஸை குறைச்சா தான் நம்மளுக்கு லாபம் அதிகம். அப்போ மேக்ஸிமைஸ் த டோட்டல் காஸ்ட்டா இல்லை மினிமைஸ் த ப்ராஃபிட். ஏன்னா மினிமைஸ் த ப்ராஃபிட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்களா, ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்போ மினிமைஸ் த டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குன்னா அப்ஜெக்டிவே, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்ஜெக்டிவே என்னென்னா மினிமைஸ் தான், மினிமைசிங் த டோட்டல் transportation cost is the right answer. அப்புறம் determine the optimal sequence for the given job sequences. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு மிஷின், டர்னிங் மிஷின் ஒன்று, த்ரெட்டிங் மிஷின் ஒன்று. இப்போ இந்த பேஸ் ஆன் தட் நம்ம என்ன பண்ணோம், அதை வச்சு சொல்லிடலாம். முன்னாடி 6 மிஷின்ஸ், அந்த 5 மிஷின் கொடுத்தா தான் 2 மிஷின்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எத்தனை மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப கம்மியான மிஷின்ஸ், 2 மிஷின்ஸ். அப்போ நம்ம பிரச்சனையே கிடையாது. இதை M1 வச்சுக்கோங்க, இதை பண்ணுறீங்க M2 வச்சுக்கோங்க. எத்தனை ஜாப்ஸ் இருக்குது, 6 ஜாப்ஸ் இருக்குது. அப்போ 6 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. 6 பாக்ஸஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுறீங்க, 6 பாக்ஸஸ் 1 2 3 4 5 6. ஓகே, இதுக்கு பேர் கொடுங்க M1. இதான் வந்து டர்னிங், அப்புறம் த்ரெட்டிங் மிஷின், 2 மிஷின். இப்போ இந்த ப்ராசஸிங் டைமை பார்க்குறீங்க. இந்த ப்ராசஸிங் டைம்லேயே ரொம்ப கம்மியான டைமிங் எது இருக்குன்னா 1 தான் இருக்குது. அந்த 1 எது கரஸ்பாண்டிங்காக வருது, M2க்கு. அப்போது அந்த M2வில் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க 6ன்னு கொடுக்குறீங்க. அடுத்து இருக்க ப்ராசஸிங் டைமில் பார்க்கலாம். சார் இங்கே வந்து 2 தான் ரொம்ப லீஸ்ட். 2 வந்து எதுக்கு கரஸ்பாண்டிங்காக வருது, M1. அப்போ அந்த 4ங்கிற ஜாபை M1க்கு கொடுக்குறீங்க. அடுத்த லீஸ்ட் எது சார், 3 2 பிளேஸில் வருது. சார் இந்த மாதிரி 3 2 பிளேஸில் ஈக்குவலாக வந்து என்ன சார் பண்ணி இதெல்லாம் கன்சிடர் பண்ணிடுறாமா, இல்லை டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்கள். 9 3 எவ்வளோ ஆகுது உங்களுக்கு, தட் பிகம் 12. அதே மாதிரி 8 3னா உங்களுக்கு எவ்வளோ 11. அப்போ இதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 3 கரஸ்பாண்டிங் எதுக்கு வருது, M1க்கு வருது. அப்போ 1ங்கிற ஜாபை M1 கொடுங்க. அடுத்த 3 மினிமம் தான், அந்த 3 எதுக்கு வருது, M2க்கு. அப்போ 5ங்கிற ஜாபை M2க்கு கொடுங்க. ரைட். மிச்சர் இதில் பார்த்த லீஸ்ட் எது, 5 இஸ் கமிங் கரஸ்பாண்டிங் டு M1. அப்போ ஜாப் 3ங்கிறத M1க்கு கொடுங்க. லாஸ்ட் இருக்கிறது 10 தான் லீஸ்ட். அது என்ன பண்ண போகிறீங்க, M2க்கு கொடுக்குறீங்க. இப்போ இதுதான் ஆர்டர். 4 1 3 2 5 6 4 1 3 2 5 6. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி 2 மிஷின் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. அப்படியே நம்மளே இந்த எத்தனை மிஷின்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸஸ் போட்டு நம்ம அந்த பேஸ் அந்த ப்ராசஸிங் டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணலாம். ஈக்குவல் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டோட்டல் டைமை ஆட் பண்ணி அதில் எது கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள்.
அடுத்து the number of basic feasible solution are degenerate to the for the following system of linear equations. அப்போ எத்தனை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் feasible solution வேணும். நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் ஆர் டீஜெனரேட் ஃபார் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்த்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால இதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், whenever ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் கம்ஸ் we are going to introduce along with what ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் பேசிக் feasible சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறதால நம்மளுக்கு ரெண்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தேவைப்படும். அப்போ எத்தனை வேரியபிள் வேணும்னா நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் ஆர் டீஜெனரேட் ஃபார் த ஃபாலோயிங் பேசிக். அப்போ நீங்கள் A1 A2 ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ரெண்டு வேரியபிளுக்கான பேசிக் சொல்யூஷன்ஸ் தான் கண்டுபிடிப்பீங்க. அது என்ன 2 is a answer for the given problem. Right. இப்போ for the LPP for the maximize the given the maximize objective function கொடுத்துருக்காங்க. subject to the constraints ரெண்டு constraints கொடுத்துருக்காங்க. x1 x2 and what s1 s2 greater than or equal to 0 and initial basic feasible solution is what. இப்போ இந்த மாதிரி equation initial basic feasible solution நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்த வேரியபிள் இருக்குல்ல ப்ராப்ளத்தில் எல்பிபியில் எத்தனை வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு x1 x2 அந்த வேரியபிளுக்கெலாம் 0 போட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது x1 x2 0 போட்டிங்கன்னா s1 ஈக்குவல் டு 450 வரும். அதே x1 x2 0 போட்டிங்கன்னா s2 பிகம் 700 வரும். அப்போது x1 0 s2 0 s1 450 s2 700 இது எங்கே இருக்குது? இதுதான் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் டு த கிவன் ப்ராப்ளம். அப்போ நம்ம இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த பேசிக் வேரியபிள் எத்தனை அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் இருக்க வேரியபிள் இருக்கு பாருங்கள், அந்த வேரியபிளுக்கு 0 போட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த S1 அண்ட் இப்போ நீங்கள் S1 S2 ரெண்டு வேரியபிள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஃபார் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் they given one objective function கொடுத்துட்டாங்க. subject to the constraints ரெண்டு constraints கொடுத்துட்டுருக்காங்க. subject to the constraints கொடுத்துட்டு 5x1 4x2 plus 2x3 plus x4 equal to 100 2x1 plus 3x2 plus 8x3 plus x4 equal to 75 கொடுத்துட்டு இந்த வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் இப்போ நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை வேரியபிள் இருக்கீங்க x1 x2 x3 x4 4. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஈக்குவல் இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்போது மொத்தம் 4 + 2 வேல்யூஸ் 6 கண்டுபிடிக்கணும். அப்போ எதுக்குன்னா 6 தான் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் டு த கிவன் ப்ராப்ளம். அடுத்து என்னென்னா to bring the LPP minimum of z கொடுத்துட்டாங்க. subject to that x1 plus x2 equal to 200 x1 less than or equal to 60 80 and x2 greater than or equal to 16 கொடுத்துட்டாங்க. to convert into standard form the following variables must be introduced. standard formனா என்னன்னா முதல்ல அவங்க வந்து வேரியபிள்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கலாம். இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் எத்தனை வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் என்னென்னாவே இந்த ஈக்குவேஷன்ஸ் பற்றி பேசும்போது கன்ஸ்டன்ட்டை பற்றி பேசும்போது ஆல் த கன்ஸ்டன்ட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ் அஸ் வாட் ஈக்குவேஷன்ஸ். அப்போது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்கே ஈக்குவல் இருக்குது பிரச்சனை இல்லை. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரும்போது எத்தனை வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படும். இது லெஸ் தென் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இது கிரேட்டர் தான் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம் சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு இங்கே பாருங்கள் அவங்க கேட்டுக்கிறாங்க என்ன பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் டு த ஃபாலோயிங் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி இன்ட்ரடியூஸ் 2 ஸ்லாக் வேரியபிள்ஸ். இங்கே 2 ஸ்லாக் வேரியபிள் கிடையாது. 2 சர்ப்ளஸ் வேரியபிளா இல்லை. அப்போது 2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிளா கண்டிப்பாக 1 ஸ்லாக் 1 சர்ப்ளஸா இங்கே 3 கன்ஸ்டன்ட் இருக்குது. எத்தனைக்கு 1 2 3 கன்ஸ்டன்ட் இருக்குது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க 2 ஸ்லாக் இங்கே 2 ஸ்லாக் வாய்ப்பில்லை கிடையாது. 2 சர்ப்ளஸா இல்லை ஒரு சர்ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 2 ஆர்டிஃபிஷியலா சொல்கிறேன் 1 ஸ்லாக் 1 சர்ப்ளஸா இங்கே பாருங்கள் 1 ஸ்லாக் 1 சர்ப்ளஸ் மட்டும் இல்லை. இவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் என்னது சரி இப்போ நம்ம ஈக்குவல் டி இது. அப்போது இங்கே ஈக்குவல் வந்தாச்சு. இதை பற்றி பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இது ரெண்டு மட்டும்தான் பிரச்சனை. அப்போது நீங்கள் என்ன இது ஈக்குவல் பண்ண என்ன பண்ணுறீங்க ஸ்லாக் வேரியபிள் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா 1 ஸ்லாக் அண்டு வாட் to introduce that we need 2 things. என்னென்ன தேவை இப்போ x1 இங்கே ஈக்குவலுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே லெஸ் தென் இருக்குது. அப்போ என்ன வேணும் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்லாக் வேரியபிள் வேணும். அப்புறம் ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் வேணும். அப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா ஒரு ஸ்லாக் அண்டு 1 சர்ப்ளஸ் வேரியபிள் டு கன்வெர்ட் த கிவன் எல்பிபி இன்டு வாட் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரி a better
initial solution of a transportation problem is obtained by. இப்போ நம்மளுக்கு எத்தனை மெத்தட் இருக்காங்க? எல்சிஎம், நார்த் வெஸ்ட், கார்னல், மோடி மெத்தட். மோடி மெத்தட் கண்டிப்பாக வராது. ஏன்னா இது எதுக்குன்னா இது ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டு இது வராது. அப்போது எல்சிஎம், என்டபிள்யூசிஆர், ஓகல்ஸ் இந்த 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தட் நம்மளுக்கு என்ன வேணா பெட்டர் சொல்யூஷன் வேணா ஓகல்ஸ் தான். ஏன்னா ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் என்ன விச் கிவ்ஸ் நியரஸ்ட் டு த ஆப்டிமல் சொல்யூஷன். அதனால் ஓகல்ஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. சம்டைம்ஸ் ஓகல்ஸ் வந்து பெனால்ட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. அதனால் ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தட் இஸ் வாட் WAM method which gives the better solution always the compare with the two methods of LCM and northwest corner யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ஓகல்ஸில் வர ஆன்சர் எப்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமே ரொம்ப மினிமைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. அப்போ அந்த மினிமைஸ் பண்ணும்போது அந்த மினிமைஸ்டு வேல்யூ எங்கே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் தான் ஓகல்ஸில் தான். அதனால் அதுவே வேல்யூ சம்டைம்ஸ் ஆப்டிமலாக இருக்கும். அதனால் WAM which always best which gives the better solution compare with other existing solution. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? A transportation problem with what? M rows and N columns. The number of basic feasible solution நல்லா ஒரு வேர்டு கொடுத்துறாங்க less than m plus n minus 1 is called. என்ன அதுக்கு பேர் என்ன? முதல்ல நம்மளுக்கு நான் டீஜெனரேட் என்ன நம்மளுக்கு m plus n minus 1 equal to what? Number of allocation. இது இருந்தால் தான் இதுக்கு பேர் நான் டீஜெனரேட். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் லெஸ் தேன் சொல்கிறாங்க. இது கம்மியாக இருக்குது. அப்போனா என்ன மீனிங்னா நாட் ஈக்குவல். அதான் அப்போ நாட் ஈக்குவல்னா அதுக்கு பேர் என்ன? அது ஆப்டிமம் வராது, அன்பவுண்டடும் வராது, நான் டிஜெனரேட்டும் வராது. அப்போ என்ன வாய்ப்புனா டீஜெனரேட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். When we use a graphical method to solve the LPP, it contains எத்தனை வேரியபிள்? நம்மளுக்கு graphical method சொன்னா we have only 2 axes x and y. Therefore, that is the advantage of graphical is easy to solve, but the disadvantage of the graphical is only 2 variables problem can be solved. அதனால graphical method எத்தனை வேரியபிள் இன்வால்வ் ஆகுதுன்னா only 2 variables problem can be solved by the graphical method. அப்புறம் for the problem LPP maximum of z x1 plus 3 x2 3 x கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வித் கன்சிஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா x1 வேல்யூ 1, x2 வேல்யூ 1, x3 வேல்யூ 1 போடும்போது இது என்ன மாதிரி சொல்யூஷனாக இருக்கும்? பேசிக் ஃபீஸபிளாக சொல்யூஷனாக இருக்குமா, இல்லை ஃபீஸபிள் மஸ்ட் நாட் பேசிக்காக டீஜெனரேட்டாக இன்ஃபீஸபிளாக? இப்போ என்ன நீங்கள் அந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முதல்ல அந்த கன்ஸ்டன்ட்டில் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேங்க. அந்த கன்ஸ்டன்ட்டை சாட்டிஸ் பண்ணால் அது பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். அந்த வேல்யூஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணால் ஆப்டிமல் ஃபீஸபிள் சொல்யூஷன். இப்போ முதல்ல கன்ஸ்டன்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணா ஈக்குவல் அது கரெக்டாக வருதான் பாருங்க. கன்ஸ்டன்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. x1க்கு 1 போடுறீங்க, அப்போ என்னாச்சு 1. அப்போ x1 என்ன போறீங்க 1 போறீங்க, அப்போ என்னாச்சு 2. x3க்கு என்ன போறீங்க 1 போறீங்க 3. அப்போ 4 வருதா? வரல. இது திஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் எனி கன்ஸ்டன்ட். அப்போ என்னன்னா திஸ் சொல்யூஷன் இஸ் இன்ஃபீஸபிள் சொல்யூஷன். இந்த கன்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட்டை சாட்டிஸ்ஃபை கன்ஸ்டன்ட் கிவன் கன்ஸ்டன்ட்டாக அந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அதுக்கு பேர் என்னன்னா பேசிக் feasible solution. Initial basic feasible solution இருக்கலாம். அது objective function satisfy பண்ணா optimal feasible solution. இது constantly satisfy பண்ணல, அதனால இதுக்கு என்னது infeasible solution. Right. 18. In MMC Markovian model, which indicate Markovian model. C is that what? Number of server. It is single server illa, multi server and also is a finite one. Multi server more than one. It may be any value. First come first service. That all infinity. Not mention anything. Utilization factor கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம இங்கே 1 போட்டிருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் பிகம் வாட் இது ரோ பை லேம்டான்னு சொல்லலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சி மல்டி சர்வர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே 1 இருந்ததுன்னா ரோ லேம்டா பை மியூ தான் ஆகும். அது சிங்கிள் சர்வர். இங்கே கொடுத்துருக்காங்கன்னா மல்டி சர்வர் என்ன கொடுத்துருக்காங்க அது சீன்னு சொல்கிறாங்க. அப்போது யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வேல்யூ என்ன ரோ ஈக்குவல் டு லேம்டா பை சி மியூ. சீன்னு கொடுத்ததால இங்கே சி மியூ, இங்கே 3 கொடுத்தா 3 மியூ, என் கொடுத்தா என் மியூ. வாட் வேல்யூ த கிவன் இந்த பார்ட் ஆஃப் தட் சர்வர் தட் யூ ஆர் கோயிங் டு புட் இன் த டவுன். புரியுதுங்களா? அப்புறம் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் த ஃபார்முலா ஃபார் லென்த் டைம் பிட்வீன் த ஆர்டர். Length time between the order is this is that square root of 2c3 by c1 into d. This is the time between the order. அடுத்து the dominance rule of game theory. Dominance rule in the game theory. Dominated rows are
நான் கேம் தியரிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். கேம் தியரை பற்றி கிளியராக போட்டிருக்கேன். அதை படிச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நேற்றுக்கு. த டாமினன்ஸ் ரூல் ஆஃப் த கேம் தியரி என்னென்னா, ரோ வைஸ் டாமினேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், டு ரெடியூஸ் தட் சைஸ் ஆஃப் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோஸ் ஆர் என்ன பண்ணோன்னா டெலீட் பண்ணும். இப்போது ஏதாவது என்ன பாருங்கள், டாமினேட்டட் ரோஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே டெலீட் பண்ணுவோம். அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதனால் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டாமினன்ஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது டாமினேட்டட் ரோஸ் எந்த ரோ டாமினேட் பண்ணுதோ அதை தான் நம்ம இங்கே ரோவில் டெலிட் பண்ணுவோம். புரியுதுங்களா? தட் இஸ் கால்டு சுப்பீரியராக இருக்கிறத ஒன்று வெளியே அனுப்புவோம். அதே காலம் வைஸ் என்ன பண்ணுவோம், இன்ஃபீரியர் அனுப்புவோம். அதனால் டாமினேட்டட் ரோஸ் ஆர் வாட், டெலீட்டட். அதான் ரைட் ஆன்சர். அடுத்து என்னன்னா, ஃபார் சால்விங் கேம்ஸ் without saddle point of type 2x2 the following relations must be hold. இந்த 2x2 நல்லா புரிஞ்சுக்கோங்க. வித்தவுட் சேடல் பாயிண்ட், வித் சேடல் பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு ஒரே செகண்டில் போட்டுங்க. வித்தவுட் சேடல் பாயிண்ட் இருந்தால் நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். அப்போ இந்த கேம் தியரி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த கிவன் வாட் பாஸ்ட் டேட்டாஸ், நாட் ஆன் த ப்ரெசென்ட் டேட்டாஸ். அப்போ நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி தான், இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேசஸ் தான். ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் வேல்யூ என்ன நம்மளுக்குன்னா P1 மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு P1 தான். அப்போ நீங்கள் அந்த P1 P2 அது வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னா, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ வரும் உங்களுக்கு, 0 வராது. இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ண மாட்டோம். P1 P2 ரெண்டு பிளேயர்ஸுடைய ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மேக்ஸிமம் எவ்வளோ வரனா 1 தான். அப்போ P1 + P2 வேல்யூ எப்பவுமே என்ன இருக்குன்னா 1 தான். ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் வேல்யூ 1. அதனால் தட் பிகம் வாட் 1. The variables in the linear programming problem are having a values of integer. Then it is called, இது integer values என்ன இருக்கு, integer. அப்போ இது சிம்ப்ளக்ஸ் ப்ராப்ளம். சிம்ப்ளக்ஸ் தான், ஆனால் இங்கே சிம்ப்ளக்ஸ்னு சொல்லக்கூடாது, செப்பரபிள் கிடையாது. இது இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் இருக்கிறதால இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம வாடிச்சோம்னா இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அடுத்து இந்த மேக்ஸிமைசேஷன் ப்ராஃபிட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இந்த எதுனா ப்ராஃபிட் அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் டு கன்வெர்ட் இன்டு மினிமைஸ். இப்போ நம்ம மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அங்கேரியன் மெத்தட் எதுக்குன்னா மினிமைசேஷனுக்கு தான். நம்ம மேக்ஸிமைசேஷனுக்கு தனியாக ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ஒரு ப்ரொசீஜரே கிடையாது, ஒரு மெத்தடே கிடையாது மேக்ஸிமைசேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு. மினிமைசேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு தான் அல்காரிதமே இருக்குது. அப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து அதில் இருக்கிற மித்த ரிமைனிங் வேல்யூஸ்லாம் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணும். அப்போது மினிமைஸ் த, நல்லா புரிஞ்சுக்கங்க, மினிமைஸ் த, எதை மினிமைஸ் பண்ணுறோம் நம்ம நல்லா புரிஞ்சு, மினிமைஸ் த மேட்ரிக்ஸை மினிமைஸ் பண்ணுறோம். மினிமைஸ் த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் சப்ராக்டட் பை த லார்ஜஸ்ட் எலமெண்ட். அப்போது மேட்ரிக்ஸில் இருந்து ஒரு என்ன பண்ணுறீங்க, லார்ஜஸ்ட் எலமெண்ட் எடுத்து அதில் இருக்கிற ரிமைனிங் எலமெண்ட் எல்லாம் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த டேபிள் என்ன ஆகிடும்னா மினிமைஸ் டேபிள் ஆகிடும். அப்போது மேட்ரிக்ஸ் வாட் மேட்ரிக்ஸில் இருந்து என்ன பண்ணுற elements are subtracted, matrix elements are subtracted by the largest element. இங்கே அதனால ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்து என்ன, இஃப் ஆர் இஸ் அ டிமாண்ட் and Q star is a what quantity எவ்வளோ தேவைப்பட போகிறது in UQ. இந்த வேல்யூ ஆஃப் த ஃபார்முலா ஆஃப் T star formula is Q star by R. இதே நம்மளுக்கு n கேட்டிருந்தாங்கன்னா R by Q star. நம்மளுக்கு கேட்டது T star. அப்போ T star கரெக்டான ஃபார்முலானா Q by R. Q by R is the right answer to the given problem. இது R by Q இருந்தால் அது எதை டிவைட் பண்ணுறது, என்ன டிவைட் பண்ணுது, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்கலாம் அவங்க. T டைம் பிட்வீன் த ஆர்டர்ஸ். அப்போது டைம் பிட்வீன் த ஆர்டர்ஸ்க்கு என்ன சொல்யூஷன்னா Q by R. Q by R தான் ரைட் ஆன்சர் டு த given problem. அடுத்து lambda equal to 8, mu equal to 12, the average number of customers waiting for the series in dash. இப்போது இதுன்னா LS equal to rho by 1 by rho. சார் ரோனா என்ன சார், ரோ இஸ் a traffic intensity. அப்போது rho equal to what, lambda by mu, that is 8 by 12. அப்போது 2 by 3 என்ன போடுறீங்க, 2 by 3 divided by 1 minus 2 by 3. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 2 by 3, 3 கான்வெர்ட் தான் 3 minus 2 1 ஆகிடும். அப்போது 1 by 3 இது போடும்போது 2 by 3 into 3 by 1
ஆன்சர் என்ன வருது 2. அப்போ என்ன பண்ணால் ஆன்சர் இஸ் 2. Series is 2 customers. அப்போ ஆன்சர் C is the right answer to the given problem. In critical path method, no activity should end with being joined to the end event is called. நல்லா புரிஞ்சுங்க. No, in the critical path method, no activity should end without being joined in the last activity. அதாவது கடைசியாக எப்போவுமே நீங்கள் ஒரு நெட்வொர்க் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லூப்பிங் இருக்கக்கூடாது, நெட்வொர்க் அதுக்கு அது ஆன்சரே வராது. அப்போ பேர்ட் அது ஆன்சரே கிடையாது. டேங்க்லிங் அதாவது கடைசியில் போய் ஜாயின் பண்ணாமல் ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் என்ன? டேங்க்லிங். அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் பேர் டேங்க்லிங். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது, நெட்வொர்க்கில் இருக்கக்கூடாது. அது நெட்வொர்க் ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா லூப்பிங் இருக்கக்கூடாது, டேங்க்லிங் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் உங்கள் நெட்வொர்க்கு இஸ் அ குட் நெட்வொர்க். புரியுதுங்களா? இல்லைனா அது நெட்வொர்க்கு கிடையாது. பிகாஸ் தட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் த ரூல்ஸ் ஆஃப் த நெட்வொர்க். In PERT, the formula for finding the standard deviation. இப்போ PERTனா நம்மளுக்கு எத்தனை டைம் இன்வால்வ் ஆயிருக்கும்? TO, TP, TM. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பெக்டட் டைமே கண்டுபிடிப்போம். புரியுதுங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா சிக்மா. இப்போ சிக்மா என்ன? இதில் டிபி டிஓவே இல்லை, ஏ கிடையாது. அப்போது பி இருக்குமா சொல்கிறேன். இங்கேம்மா டிபி, இங்கே டிஇ இருக்குது, அப்போ இது கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இங்கே பேர்ட்டில் கிடையவே கிடையாது. டிபிடிஓ இது இன்வால்வ் ஆகிருக்கு பார்த்தா பியில் மட்டும்தான் என்ன இருக்குது. அப்போது வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா டிபி மைனஸ் டிஓ டிவைட் பை 6. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் டு தி கிவன் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன் பேர்ட். அடுத்து இன் சீக்வன்சிங் ப்ராசஸிங் ஆஃப் n ஜாப்ஸ் த்ரூ k மிஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஜிஐ இங்கே பாருங்கள் ஜி, அதாவது எங்கேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி, அதாவது K-1 கொடுத்துருக்காங்க. இங்கே செகண்ட் ஹெச்ங்கிறத சொல்ல செகண்ட்லேருந்து லாஸ்ட்டு K வரலாம். அப்போது K நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குன்னு இது நம்ம இந்த மாதிரி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது TIJ = TKJ and TGI = THJ. then there will be dash optimal solution. எத்தனை ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்குது, இதுக்கான வாய்ப்புகள் என்ன? நம்மளுக்கு இங்கே ஜேயோட வேல்யூஸ் எது வெரி ஆகுது? n வரலும் வெரி ஆகுது. அதனால் நம்மளுக்கு எத்தனை ஆப்டிமல் சீக்வன்ஸ் இருக்க பாசிபிலிட்டினா இங்கே n ஃபேக்டோரியல் ஆப்டிமல் சீக்வன்ஸ் இருக்குது. இது என்னது? n ஜாப்ஸ். ஸோ தட் we have that n ஃபேக்டோரியல் ஆப்டிமல் சீக்வன்சஸ். ரைட்டா? இப்போ அடுத்த கொஸ்டின். For solving a integer programming by branch and bound method, the solutions are. இப்போ நம்ம branch and bound method நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக மேபி ரியலாக இருக்காது, மேபி இன்டீஜராக இருக்காது. ரியல் ஆல்வேஸே கிடையாது. கண்டிப்பாக இந்த branch and bound மெத்தடை எங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம்னா தட் இன்டீஜர் அது கண்டுபிடிக்கிற சொல்யூஷன்லாம் எங்கே இருக்குன்னா இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் எங்கே அப்ளை பண்ண போது தான் சொல்யூஷன்ஸ் ஆர் அதெல்லாம் என்னவாக இருக்கும்னா ஒரு இன்டீஜராக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது தட் மஸ்ட் பி இன்டீஜர் ஆல்வேஸ். தட் இஸ் அ ரைட் ஆன்சர். அதில் தான் நம்ம பிரான்ச் அண்ட் பவுண்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து த சம் ஆஃப் ஆல் அவைலபிள் குவான்டிட்டி is not equal to sum of the requirements. Available demand is not equal to supply. Available is not equal to requirement. In the transportation problem is called. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவல். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு என்னென்னா அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஈக்குவலாக இருந்தால் அது பேலன்ஸு. இங்கே கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்க? வேர்டிங்ஸை கரெக்டாக சொல்லிட்டாங்க. நாட் ஈக்குவல். இது சம் ஆஃப் ஆல் அவைலபிள் குவான்டிட்டிஸ் is what? Not equal. That's the reason it is called what? Unbalanced transportation problem. Sorry. In a transportation problem with m origins and n destination, if a basic feasible solution as dash allocation is called degeneracy. முன்னாடி இதே மாதிரி கொஸ்டின் சொன்னால் கொஞ்சம் கொஸ்டின் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா பட் number of allocations is less than, if comes less than of what? M plus n minus 1 comes only, it is called what? Degeneracy. அப்போ நான் degeneration என்ன உங்களுக்கு? M plus n minus 1 equal to what? Number of allocations. இதை satisfy பண்ணால் இதுக்கு பேர் நான் degeneracy. இதே நீங்கள் நாட் ஈக்குவலாக இருந்தால் லெசனாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? இட் இஸ் லெசன் கம்ஸ், தட் இஸ் கால்டு வாட்? degeneracy. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் டு த கிவன் ப்ராப்ளம். சரி,
ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம். இது 2x2 கேம் வித்தவுட் சேடல் பாயிண்ட். இது ஸோ நீங்கள் செக் பண்ணால் சேடல் பாயிண்ட் வராது. ஸோ வித்தவுட் சேடல் பாயிண்ட் கேம் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்? அப்போ வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருங்க நீங்கள். அதாவது இந்த மாதிரி தான். இது ஒரு சிம்பிளான இது வித்தவுட் சேடல் பாயிண்ட். இது என்ன வாட் வித்தவுட் சேடல் பாயிண்ட். சேடல் பாயிண்ட் பண்ணாலும் அதே வரும். அதை தேவை செக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ABCD இந்த மாதிரி இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் த கேமை கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். AD minus BC divided by A plus D minus என்னது B plus C. மேலே மல்டிப்ளை பண்ணுற அதே டேர்முக்கு என்ன பண்ணுறீங்க ஆட் பண்ணுறீங்க. அப்போ மேலே 5 into 4 20 minus 3 into 1 3 divided by என்ன வரப்போது பாருங்கள். அடுத்தது கீழே ஆட் பண்ணி போகிறீங்க. 5 plus 4 9 minus 3 plus 1 what 4. அப்போது 20 minus 3 17. 9 minus 4 5. 17 by 5. Option D is the right answer to the given problem. So find the value of the game. அதே மாதிரி ப்ராப்ளம் தான், கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. V equal to மேலே இருக்கிறத AD அப்போ என்ன வரப்போகுது 2 into 3 6 then minus of 7 into 5 35 divided by மேலே என்ன பண்ணீங்க மல்டிப்ளை பண்ண டேர்மை கீழே ஆட் பண்ணி போகிறீங்க. அப்போ 2 plus 3 என்னாச்சு உங்களுக்கு 5 minus 7 plus 5 12 என்ன வருதுன்னா minus 29 divided by welcome minus 7. அப்போ cancel then 29 by 7. Option D is the right answer. ஸோ நம்மள இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த ஓஆரில் எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வர எக்ஸாமில் இருக்கிற ஓஆரில் ரெலவெண்ட்டாக இருக்கிற கொஷினில் மேக்ஸிமம் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ். தேங்க்யூ.